அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகிய எம்எல்ஏ ஆறுகுட்டி தற்போது எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைந்தார். ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகிய எம்எல்ஏ ஆறுகுட்டி இன்று எடப்பாடி பழனிசாமி அணியில் அவரது தலைமையில் இணைந்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான தகவல்களை அளிப்பதற்காக சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், எம்எல்ஏ ஆறுகுட்டி எடப்பாடி பழனிசாமியோட அணியில இணைந்துட்டதா தகவல் வெளிவந்திருக்கு. இந்த நிகழ்வு நடந்துருச்சா இல்ல எப்ப நடக்குது? திலகவதி, தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் இருந்தார். சற்று நேரத்துக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி கோயம்புத்தூரிலிருந்து இங்கு வந்திருக்கிறார். அவருடன் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அமைச்சர் வேலுமணி ஆகியோர் உடன் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இவர் ஆறுகுட்டி எம்எல்ஏ தற்பொழுது எடப்பாடி முதலமைச்சரின் இல்லத்திற்குள் சென்றிருக்கிறார். அந்த இணைப்பு விழா தற்பொழுது நடந்தது. ஓபிஎஸ் அணியில் இருந்த ஆறுகுட்டி எம்எல்ஏ தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அவரது அணியில இப்ப இணைஞ்சிருக்காங்க. அந்த நிகழ்வு இப்ப நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது குறித்த முழுமையான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விளக்கமாக அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, இந்த நிகழ்வுல முக்கியமா யார் யாரெல்லாம் அங்க இருக்காங்க மோகன்ராஜ்? ரத்திகா, இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டியுடன் அமைச்சர் வேலுமணி மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் உடன் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சேலத்தில் உள்ள அதிமுக முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இங்க முதலமைச்சர் வீட்டில் காத்திருந்தாங்க. அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்திருக்காங்க. தற்போதைய சூழல்படி ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்த ஆறுகுட்டி எம்எல்ஏ ஒரு முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினராக அந்த அணியில் இருந்தார். அவர் நேற்று முன்தினம் அவர் விலகியதை அடுத்து அவர் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தற்பொழுது அவர் நேரடியாக முதலமைச்சர் தலைமையிலேயே தற்பொழுது அதிமுக அம்மா அணியில் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. சத்திகா, மோகன்ராஜ், இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமியும் எம்எல்ஏ ஆறுகுட்டியும் பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்னும் எவ்வளவு நேரத்தில் அறிவிப்பாங்க அப்படின்னு தோராயமா எதிர்பார்க்கப்படுது? இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது காலை 8 மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சற்று முன்தான் ஆறுகுட்டி எம்எல்ஏ முதல்வரின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். இந்த இணைப்பு விழாவானது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக, அதாவது ஆறுகுட்டி எம்எல்ஏ அதிமுக அம்மா அணியில் இணையும் சந்திப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் இருவரும் இணைந்து செய்தியாளர் சந்திப்பு கொடுப்பார்கள். குறிப்பாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைந்ததை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே செய்தியாளர் சந்திப்பில் அறிவிப்பார். அது இன்னும் அதிகபட்சமாக 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கும். அப்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பார். திலகவதி, மோகன்ராஜ், ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிய எம்எல்ஏ ஆறுகுட்டி வந்து எடப்பாடி பழனிசாமியில் இணைந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக அவர் தனது தொகுதியில் மக்களிடம் கருத்து கேட்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த கருத்து கேட்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன? அதாவது ஆறுகுட்டி எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பரபரப்பாக தனது கருத்துக்களை கூறி வந்தார். அதாவது ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்த பொழுது பல்வேறு கருத்துக்களை தானாக முன் வந்து பரபரப்பாக ஏற்படுத்திய ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே பார்க்கப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக கூடநாடு கொடை வழக்கிலும் கூட இவர் பெயர் அடிபட்டது. குறிப்பாக சேலத்தில் கார் ஓட்டுநர், அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் இறந்த சம்பவம் தொடர்பாக இவரிடமும் ஆத்தூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. இப்படி ஒரு பெரும் பரபரப்புக்கு உள்ளான ஆறுகுட்டி எம்எல்ஏ தற்பொழுது
எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைந்திருப்பது ஒரு நிச்சயமாக பொதுமக்கள் கருத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயமானது ஏற்கனவே அவர் விலகிய போது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. இவர் மீது ஆறுகுட்டி எம்எல்ஏ மீது ஏற்கனவே நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த செம்மலை ஒரு சில விஷயங்களை முன்வைத்தார். குறிப்பாக தானாக வந்து இணைந்தார் அவர், எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தாமல் விலகி சென்றிருக்கிறார். அவர் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்குத்தான் தெரியும். இருந்த போதிலும் கொடநாடு கொலை வழக்கு அந்த காவலாளி தொடர்பான விசாரணையில் இவருக்கு ஏதேனும் மிரட்டல் வந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் செம்மலை தெரிவித்திருந்தார். இப்படி பல்வேறு தகவல்கள் இந்த சம்பவத்தில் பார்க்கப்படுது. ரத்திகா, மோகன்ராஜ், ஓபிஎஸ் அணியிலிருந்து சரியான மரியாதை கொடுக்கப்படவில்லை அப்படின்ற காரணத்தினாலதான் தான் வெளியில வந்துட்டதாக ஆறுகுட்டி தெரிவித்திருந்தார். இப்ப இவர் அதிகாரப்பூர்வமா இபிஎஸ் அணியில இணைய போறார், எடப்பாடி பழனிசாமியோட அணியில இணையறார் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இப்போ ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இதுக்கு என்ன சொல்றாங்க? அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டாக முன்வைப்பது என்னை புறக்கணிக்கிறார்கள், எனக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை, ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் நான் புறக்கணிக்கப்பட்டேன் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ஒரு குற்றச்சாட்டாக முன்வச்சுதான் அந்த அணியிலிருந்து விலகினாரு. ஆனா ஓபிஎஸ் தரப்புல சொல்ற முக்கியமான விஷயம் பார்த்தோம்னாக்கா இவர் ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறார். பல கூட்டங்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கும் பல கூட்டங்களுக்கு அழைப்பு விடுத்த போதும் அதை புறக்கணித்தவர் ஆறுகுட்டி எம்எல்ஏ என்ற குற்றச்சாட்டை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடானது இரு தரப்பிலுமே, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டியாகட்டும் அதே போல ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்களாகட்டும் அவர்கள் முன்வைக்கும் விஷயம் பல கூட்டங்களை முன்னதாகவே இவர் புறக்கணித்தார். அழைப்பு விடுக்கப்பட்ட கூட்டங்களுக்கு புறக்கணித்ததால் ஏற்கனவே இவர் இந்த அணியிலிருந்து விலகுவது உறுதி செய்து அந்த உள்நோக்கத்தோடு தான் பல்வேறு நிகழ்வுகளை அவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் ஓபிஎஸ் அணியில முன்வைக்கிறாங்க. திலகவதி, மோகன்ராஜ், ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிய எம்எல்ஏ ஆறுகுட்டி எடப்பாடி பழனிசாமி அணியில் சேர்ந்திருக்கார். இது குறித்து அந்த அணியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எப்படி பாக்குறாங்க? நிச்சயமாக இந்த சந்திப்பானது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒன்று கூடுவதாக ஏற்கனவே இவர்கள் தெரிவித்திருந்தாங்க. இதே போல இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அணிக்கு வருவார்கள் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க அதிமுக நிர்வாகிகளோட ஒரு கருத்தா இருக்கு. அந்த அடிப்படையில இப்ப ஆறுகுட்டி எம்எல்ஏ சேர்ந்தது கட்சியினர் ஒரு முக்கிய நிகழ்வாகத்தான் பாக்குறாங்க. இதன் தொடர்ச்சியாக இன்னும் பலரும் கட்சியில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அணிக்கு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில நிச்சயமாக இவர்கள் அதிமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வைத்திருக்கும் இந்த நம்பிக்கையானது இனி வரும் காலங்களில் தான் தெரிய வரும். பிரார்த்திகா, மோகன்ராஜ், இப்போ பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இருக்கிற தமிழகத்துல இப்போ இந்த அணியிலிருந்து அணி மாறிய இந்த ஒரு விஷயம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது? நிச்சயமாக, அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு குழப்பங்கள் என தமிழக அரசியல் சூழ்நிலை ஒரு மாதிரியாக சென்று கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ஒரு கூவத்தூர் விடுதியில எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டதில் அதில் ஏற்பட்ட ஒரு சர்ச்சை என பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தங்கள் ஆட்சிக்கு வலு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் அதிமுக அம்மா அணியினர் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருமே தங்கள் அணிக்கு மிக அதாவது நிச்சயமாக ஒரு முழு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. எனவே அதிமுக அம்மா அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தங்கள் அணிக்கு புதிதாக இணைந்தது நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கிறாங்க. திலகவதி, மோகன்ராஜ், எடப்பாடி பழனிசாமி அந்த அணியில் ஆறுகுட்டி எம்எல்ஏ இணைவது என்பது ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒன்றுதானா, இல்ல இன்று காலையில் திடீரென தெரிய வந்ததா? இது அதாவது நேற்று முன்தினம் அவர் அறிவிப்பு கொடுத்த பிறகு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் நேற்று மாலை அதிமுக நேற்று பிற்பகல் நேரத்தில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியை சேர்ந்த, அதாவது ஓபிஎஸ் அணியை சேர்ந்த செம்மலை சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் சூசகமாக இந்த தகவலை பதிவு செய்திருந்தார். இவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைத்த போது அதற்கு நேரடியாக பதில் கொடுக்காமல் அவர் அங்கு இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை அவர் சூசகமாக உறுதிப்படுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் ஆனால் எப்போது இவர் இணைவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில தற்பொழுது தங்களது முதலமைச்சர் தனது சொந்த மாவட்டமான சேலத்துல இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவரது வீட்டில் சந்தித்து இவர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த அணியில் இணையக்கூடிய நிகழ்வானது இன்று காலை தான் தெரிய வந்திருக்கிறது. ரத்திகா,
மோகன்ராஜ், எடப்பாடி பழனிசாமியோட அணியில இன்னைக்கு எம்எல்ஏ ஆறுக்குட்டி இணையறாரு. அதுக்கான நிகழ்வு இப்ப சேலத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்துல இருக்கலாம் அப்படின்னு நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. அதே போல இதற்கு எதிர்த்தரப்பு, அதாவது ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்போ இல்ல அவர்களிடமிருந்து கருத்து ஏதாவது வெளிவதற்கான வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கா? அதாவது எடப்பாடி பழனிசாமி அணி, ஓபிஎஸ் அணி என்ன இந்த இரு நிகழ்வுகளையும் முன்வைத்து பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி, அதாவது தமிழக முதலமைச்சர் சொந்த மாவட்டமான சேலத்துல முன்னாள் நிர்வாகிகள், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் அனைவருமே, அதாவது பெரும்பாலானோர் ஓபிஎஸ் அணியில தான் இருக்காங்க. நேற்றைய தினம் இன்று ஆறுக்குட்டி எம்எல்ஏ இங்கே இணைவது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருப்பதாலும் நேற்றைய தினமே செம்மலை தலைமையில், சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. ஆனா அந்த ஆலோசனை கூட்டம் அந்த ஓபிஎஸ் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு தொண்டர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்று கூறியிருந்தாலுமே கூட அங்கே ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துதான் செம்மலை பேசியிருந்தாரு. அந்த அடிப்படையில அதிமுக புரட்சித் தலைவி அம்பானி, அதாவது ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் ஏற்கனவே போட்டி கூட்டம் நடத்துவது போல நேற்று ஒரு கூட்டம் நடத்தியிருந்தார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கலாம். மோகன்ராஜ், தற்போது எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் எம்எல்ஏ ஆறுக்குட்டி இந்த நிகழ்வுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கு? இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் இது ஒரு எளிமையான நிகழ்வாகத்தான் இருக்கிறது. காரணம் சில நாட்களுக்கு முன்னர் ஓபிஎஸ் அணியிலிருந்து தான் விலகப் போவதாக எம்எல்ஏ ஆறுக்குட்டி அறிவித்திருந்தார். அதற்கிணங்க இன்று சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் இன்று எம்எல்ஏ ஆறுக்குட்டி அவர் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். அங்கு கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவரும் அங்கு இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஓபிஎஸ் அணியில் தனக்குரிய மரியாதை வழங்கவில்லை என்று கூறி தனது தொகுதி மக்களிடம் தொடர்ந்து அவர் கருத்து கேட்டு வந்தார். இந்நிலையில் இன்று காலை அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சேலத்தில் உள்ள அவரது வீட்டில் அவர் கட்சியினர் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சில தினங்களுக்கு முன்பு ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகிய சட்டமன்ற உறுப்பினர் ஆறுக்குட்டி இன்று சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைந்திருக்கிறார். அதற்கான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தனக்கு உரிய மரியாதை ஓபிஎஸ் அணியில் கிடைக்கப்படுவதில்லை என்று குறிப்பிட்ட ஆறுக்குட்டி அவரது அணியிலிருந்து விலகினார். அதன் பிறகு அவர் தனது தொகுதி மக்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இன்று அதிகாரப்பூர்வமாக அவர் எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைகிறார். அதற்கான நிகழ்வு தற்போது சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை எடப்பாடி பழனிசாமியும் அவரது அணியில் இணைந்த எம்எல்ஏ ஆறுக்குட்டியும் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிய எம்எல்ஏ ஆறுகுட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியில் சேலத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து தற்போது அந்த அணியில் இணைந்திருக்கிறார். அங்கு அதிமுகவின் உறுப்பினர்கள் மற்றும் அங்கத்தவர்கள் அங்கு இருப்பதை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது காட்சிகளில். இன்று காலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருந்தது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியில் எம்எல்ஏ ஆறுகுட்டி இணைவதாக. அதன்படி தற்போது இருவரும் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டுள்ளனர். தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியில் எம்எல்ஏ ஆறுகுட்டி இணைந்ததாக. இதற்கு முன்னதாக எம்எல்ஏ ஆறுகுட்டி தனது தொகுதியில் மக்களிடம் கருத்துக்களை கேட்டிருந்தார். அடுத்ததாக யாருடைய கட்சியில் இணைய முடியும் என்பது அதன்படி இன்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். தமிழகத்திலே 6 முறை ஆட்சி செய்து ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்து மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இதய புரட்சித்தலை அம்மாவினுடைய திசை நோக்கி வணங்கி புரட்சித்தலை அம்மாவினுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புரட்சித்தலை அம்மாவின் மறைவுக்கு பின்பாக ஒரு அரசியல் சூழலை மாறி 2 அணிகளாக பிரிந்து அந்த 2 அணிகளிலே முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே அந்த அணியிலே முதலாக குரல் கொடுத்து அந்த அணியிலே பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் தொடர்ந்து நான் பல்வேறு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கின்றேன். இந்த இயக்கங்கள் ஒன்றாக வேண்டும் அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட அதிகமான காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கின்ற அடிப்படையில் புரட்சித்தலை அம்மாவினுடைய அரசு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே அந்த அணியில் இருந்த பொழுது வருகின்ற 29ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் கோவையில் ஒரு பொதுக்கூட்டத்திலே கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனை செய்து சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடனே அந்த எப்படி செய்வது என்ற ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்வதென்ற அடிப்படையில் 2 நாட்கள் முன்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கே வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் நான் அங்கே ஊரில் இருந்த பொழுது என்னை அழைக்காமல் முதல் நாள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அவர் ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். அதற்கு பின்பாக அது மறுநாளே அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துல ஒரு பூஜையை ஏற்படுத்தி என்னை அழைக்காமலே அந்த பூஜை செய்தார்கள். அந்த அடிப்படையிலே அப்பொழுதே நான் ஏன் என்ன என்று தலைமைக்கு தொடர்பு கொண்டு பேசும்பொழுது அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் அருமையண்ணன் அவர்கள் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட புரட்சித்தலைவி அம்மாவின் காலத்திலே பல்வேறு கோரிக்கை வைத்த அடிப்படையில் அந்த கோரிக்கை எல்லாம் இன்றைக்கு தமிழக முதல்வர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவித்திருக்கின்றார்கள். என்னென்ன திட்டம் என்றால் என்னுடைய கமண்டமலை தொகுதிக்குட்பட்ட தடாகம் பகுதியிலே துணை மின் அமைப்பதற்காக ரூபாய் 17 கோடி ஒதுக்கி தந்தார்கள். அதே தடாகம் பகுதியில் பல நாள் கோரிக்கை காவல் நிலையம் அமைக்க வேண்டும் அடிப்படையிலே அந்த திட்டத்திற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கியும் அதே பகுதியில் ஒரு பாலம் கட்டுவதற்காக 2 கோடி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஆனகட்டி என்னுடைய கவண்டம்பளை தொகுதிக்குட்பட்ட ஆனகட்டி பகுதியில் தோமலூர் தேமுக்கரை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அங்கே பேருந்து வசதி இல்லை. இதுவரைக்கும் மின்சார வசதியே இல்லாமல் இருந்த அந்த கிராமத்திற்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் முன்பாக அந்த மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது மட்டுமில்லாமல் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக ரூபாய் 3.5 கோடி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். 2 பாலங்கள் கட்டிக் கொடுப்பதற்கும் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்து, அது மட்டுமில்லாமல் ஆனையட்டி பகுதியில் இருக்கின்ற ஆதிராவிட மாணவர்களுக்கு அங்கே ஐடிஐ வருவதென்றால் கவுண்டமலைக்கு வந்து செல்ல வேண்டும். ஆனால் அது இருக்கக்கூடாத என்ற அடிப்படையிலே அந்த ஐடிஐ அங்கே அமைப்பதற்காக 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்து அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே மருத்துவமனை ஆனைக்கட்டி பகுதியில் ஆதிராவிட மக்களுக்காக ரூபாய் 1.34 கோடி
இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கு. போன வாரம் தான் போஸ்ட் செய்திருக்கின்றோம். இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நான் எந்த அணியில் இருந்தாலும் கூட அந்த தொகுதி மக்களுடைய நலனை கருதி நான் வைத்த கோரிக்கை அத்தனை வரைக்கும் அந்த தொகுதிக்காக ஒதுக்கி தந்த நம்முடைய தமிழக முதல்வருக்கும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் நன்றி சொன்னேன். நன்றி சொன்ன உடனே அதுக்கு பின்பாக அந்த அணியில் இருக்கின்றவர்கள் சில சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் கோவையில் நடக்கின்ற கூட்டத்துக்கு ஆலோசனை கூப்பிடவில்லை. அதற்கு பின்பாக பூஜைக்கும் கூப்பிடவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கு இருப்பது சரியாக இருக்கின்ற அடிப்படையில் நான் என்னுடைய கருத்தை தொடர்ந்து போன முறை ஆதரவு இருக்கின்ற நேரத்தில் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களுடைய அடிப்படையில் தான் நாம் ஆதரவு இருக்கின்ற அடிப்படையில் சொன்னதைப் போலவே என்னுடைய கவுண்டமலை தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்து கழகத்துடைய தொண்டர்களை சந்தித்து இந்த 3 நாட்களாக தொடர்ந்து அங்கே அவரோடு என்ன பண்ணலாம் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும், அது உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் தமிழகம் இருக்கின்ற தமிழகங்களோடு இணைந்து அந்த நீங்கள் பணியாற்ற வேண்டிய அடிப்படையில் இன்றைக்கு நான் வந்து நம்முடைய தமிழகம் சந்தித்திருக்கின்றேன், அந்த ஆதரவை கொடுத்திருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு தமிழகத்திலே எவ்வளவு திட்டங்களை எள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நீரார் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். என்னுடைய கோவை மாவட்ட மக்களுக்காக மேம்பாலம் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட 900 கோடி அச்சிமுல் பகுதியிலிருந்து நீலம்பூர் செல்வதற்கு ஒரு மேம்பாலத்தை அமைப்பதற்காக அறிவித்திருக்கின்றார்கள். மெட்ரோ ரயில் திட்டம் கோவையில் அறிவித்திருக்கின்றார்கள். இப்படி அங்கே இன்றைக்கு நாம் தொகுதிக்கு முழுக்க செல்கின்ற பொழுது விவசாயிகள் அந்த தூர்வாறு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நல்ல முறையில் இந்த திட்டம் செயல்பட்டு இதுக்கு முன்பு இருந்த காலத்திலாம் அங்கே மண் எடுக்க வேண்டும் என்றால், கிராவல் எடுக்க வேண்டும் என்றால் அங்கே எடுக்க முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலை மாற்றி அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்றார்கள் திருமாவளவன் உள்ளிட்ட அவர்களெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக எல்லாம் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல சாதாரண சந்திக்கக்கூடிய சூழலை நம்முடைய முதல்வரை சந்திக்கலாம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சிக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவரோடு இணைந்து நான் செயல்படுவேன். அது மட்டுமில்லாமல் கோவையில் இருக்கின்ற சில முக்கியமான திட்டம் ஏர்போர்ட் விரிவுபடுத்த திட்டம் பல நாட்களாக அது தொய்வுற்றிருக்கிறது. அதுமாதிரி நம்முடைய தமிழக முதல்வர் இன்றைக்கும் கூட அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் அந்த மக்களுடைய நலனை கருதி அங்கு எப்படி அதை எடுத்து செயல்படுத்த வேண்டிய அடிப்படையில் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு திட்டங்கள் பட்டா பெறுகின்றது. நம்முடைய கடுவாய் பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பட்டா பெற்று தருவதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகிய சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி தற்போது சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எடப்பாடி பழனிசாமியின் அணியில் இணைந்திருக்கிறார். இணைந்த பிறகு அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை பார்த்தோம். இந்த பேட்டியின் முழு சாராம்சத்தை அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம்.